அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகனின் 6ஆம் படை வீடான நம்மளுடைய முக்கியமான ஒரு திருத்தலத்தை தான் பார்க்க போறோம். அதாவது முதலும் நீ முடிவும் நீ அப்படின்னு சொல்ற மாதிரி 3 காலமும் நீ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்கு. அது மாதிரி முக்காலமும் உணர்ந்த நம்ம முருகக்கடவுள் பாத்தீங்கன்னா தொடங்குனது முதல் படைவீடும் திருப்பரங்குன்றம் மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடியது. அதே மாதிரி முடிகிற 6ஆம் படைவீடும் அதே மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை அதனுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம். சோ 2 படைவீடுகளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய, ஒரே மாநகரத்துல இருக்கக்கூடிய, ஒரே மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு பாத்தீங்கன்னா அந்த மதுரை மண்ணுக்கு தான் இருக்கு. இதுவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா? மதுரை மக்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். சோ இதுவே முதல் சிறப்பா பார்க்க போறோம். அடுத்தடுத்து நம்ம என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். 2ஆம் சிறப்பு 6 அப்படிங்கிற எண் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். 6 முகம், 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள். ஓம் சரவண பவங்கிறதுல சரவண பவங்கிற மந்திர எழுத்து 6. அதே மாதிரி சஷ்டி திதி வர்றதும் பாத்தீங்கன்னா 6ஆம் நாள். அதாவது அமாவாசையா இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, 6ஆவது நாள் தான் அந்த சஷ்டி திதிங்கிறது வரும். இப்படிப்பட்ட இந்த 6க்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல 6ஆம் பாதம் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த 6ங்கிற எண் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய கடன், துரோகம், அந்த வன்மம் இதுதான் பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடியது. சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது நம்ம மீண்டு எழவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல சொல்லப்படுது. இந்த 6ங்கிற எண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த குரோதம், வன்மம், பகை, விரோதம், இந்த கடன் இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவனால எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அதனாலதான் முருகப்பெருமான் 6ங்கிற எண்ணோட ஒரு நெருங்கிய தொடர்புடையதா இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து சீக்கிரமா விடுபட முடியும். அதாவது ஒரு துளி சந்தேகமும் இல்லாமல் முழுசா நம்பினா மட்டும் சீக்கிரமா சீக்கிரமா அந்த விஷயங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ 6ஆம் படை வீடுங்கிறனால இந்த 6ங்கிற எண்களோட சிறப்புகள் என்னங்கிறத நான் சொன்னேன். சோ முருகப்பெருமான நீங்க ரொம்ப முழு மனசா நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை, உங்களுடைய விரோதம், உங்களுடைய வன்மம், உங்களுடைய சத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருந்தாலுமே முருகப்பெருமானோட அருளால அது சீக்கிரமா நிறைவடைஞ்சு நல்லபடியான ஒரு வாழ்க்கை நமக்கு வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதான் 2ஆம் சிறப்பு. 3ஆம் சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழமுதிர் சோலை அப்படிங்கிற அந்த 6ஆம் படை வீட்டுல நம்ம முருகப்பெருமானை வணங்கும் போது நமக்கு என்ன செல்வங்கள், இப்ப நம்ம பழனியில போய் பார்த்து அவரை ஞான குருவா நம்ம பார்க்கிறோம், ஞான பழமா பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு ஞானம் தெளிவடையும். அதே மாதிரி பழமுதிர் சோலையில முருகனை வள்ளி தெய்வானைய அந்த தம்பதியரோட நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனசு தெளிவு பெறும். அது மட்டும் இல்லாம அவர் எப்படி குடும்பமா சந்தோஷமா இருக்காரோ அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் சந்தோஷம், பொன் பொருள், அது மாதிரி நிம்மதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லபடியா நடக்கும். நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்து நம்ம போய் வேண்டுமோ அது 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை முருகனை பார்க்கும்போது கண்டிப்பா கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் இதனுடைய 3ஆம் சிறப்பு. 4ஆம் சிறப்பு, அழகன் அப்படின்னா முருகன் ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அழகரும் சேர்ந்து இருக்காரு. அதாவது மாமனும் மருமகனும் ஒரே இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முதல்ல அழகரை பார்த்துட்டு, அதாவது கல்லழகரை பார்த்துட்டு அதுக்கு மேல இருக்கிற சோலையில வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் நம்ம தரிசிக்கிறதுங்கிறது இங்க இன்னொரு சிறப்பு. சோ பாத்தீங்கன்னா எல்லா கடவுளுமே சொந்த பந்தங்களோட அவங்கவுங்க ஒத்துமையா தான் இருக்காங்க. மனுஷங்களாகிய நம்ம தான் பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ கடவுள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி ஒற்றுமையா இருக்கிறது அப்படிங்கிறது தான். 5ஆம் சிறப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கோவில். சைவமும் வைணவமும் இணைந்தே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமா அமையுது. கீழே பாத்தீங்கன்னா கள்ளழகர் வைணவத்தையும், மேல சண்முகநாதர் சிவபெருமானுடைய புதல்வனாகிய நம்முடைய சண்முகநாதர் பாத்தீங்கன்னா அழகா சைவத்தையும் போற்றி புகழக்கூடிய 2 சைவ வைணவங்களும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமா கருதப்படுது. சோ பாத்தீங்கன்னா கடவுளுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, குறிப்பா எந்த ஈகோவும் இல்லை. சாதாரண நம்ம மனுஷங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இதை அழிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு சூரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு அதை எப்படி சம்ஹாரம் பண்ணி ஆட்கொண்டு கொண்டாரு அப்படி முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விரதத்தோட முக்கியமான ஒரு நோக்கமே. அந்த விரதத்தோட முக்கிய நோக்கத்தை மறந்துட்டு
நம்ம வந்து வெறும் பட்டினி கிடக்கிறதுனாலயோ இல்ல வந்து நான் வந்து முருகருக்கு இவ்வளவு அபிஷேகங்கள் பண்ணேன், இவ்வளவு ஆபரணங்கள் போட்டேன், இவ்வளவு வந்து தடப்படலாம் நான் விருந்து வச்சேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல. கடவுள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. கடவுள் தான் நம்ம கொடுத்ததே இது எல்லாத்தையுமே. அதை நம்ம அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். சோ அனுபவிக்கிறோம். நமக்கு தந்த கடவுளுக்கு திரும்ப நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம். ஆனா உண்மையான நன்றி என்னன்னா, இந்த உடல், இந்த ஆன்மா இதெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு அந்த ஆன்மாவை பரிசுத்தமா திரும்ப நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் உண்மையான பக்தி. 6ஆம் சிறப்பு, நாவல் பழம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கிருஷ்ணருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையில நாவல் பழம் வந்து ஆடி ஆவணி மாசங்கள்ல தான் பொதுவா வந்து நாவல் பழம் வந்து பழுக்கும். ஆனா இங்க கந்த சஷ்டி மாதமான இந்த ஐப்பசி மாதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழம் நல்ல பழுத்து வந்து நிறைய இந்த விஷயங்கள் பழங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது. இதுதான் வந்து 6ஆம் சிறப்பு. 7ஆம் சிறப்பு என்னன்னா, முருகன்னாலே வேல் தான். அப்படிப்பட்ட வேல் மட்டும்தான் முதல்ல ஆரம்ப காலத்துல பழமுதிர்ச்சோலையில இருந்து வழிபட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை அவங்களோட ஜோடியா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துல வச்சு அருள் பாலிக்கிறாங்க. சிலையை வந்து செஞ்சு அருள் பாலிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. சோ ஆரம்ப காலத்துல இருந்தது வேல் மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேலுண்டு வினை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி முருகன் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் வேல் இருக்கும், வேல் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் முருகன் இருக்காருங்கிறதா அர்த்தம். சோ ஆரம்ப காலத்துல இருந்தது வேல் மட்டும்தான். இதுதான் வந்து 7ஆம் சிறப்பு. 8ஆம் சிறப்பு நூபுர கங்கை அப்படின்னு சொல்லிட்டு பழமுதிர்ச்சோலையில வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு அருவி மாதிரி வரும். இது வந்து மூலிகை தண்ணீர் வந்து நிறைந்தது. இந்த தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகமா இருக்கு. மூலிகைகளோட கலந்து வரக்கூடிய இந்த தீர்த்தத்தினாலதான் கீழே நமக்கு கள்ளழகருக்கு செய்யக்கூடிய பிரசாதமான சம்பா தோசை அப்படிங்கிறது அந்த பிரசாதம் வந்து செய்யப்படுது. அப்படிப்பட்ட ஒரு புனித தீர்த்தம் தான் இந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து நூபுர கங்கைக்கு போனீங்கன்னா அங்க ராக்காயி அம்மன் சொல்லிட்டு மேல ஒரு அம்பாலும் தரிசனம் கொடுக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம 4 கிணறுல இருந்து தண்ணீர் வந்து எடுத்து நம்ம மேல வந்து வாளில இருந்து ஊத்துவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணறு வந்து இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை எடுத்து நம்ம மேல வந்து தீர்த்தமா வந்து ஊத்துறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. சோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் நம்மளுடைய பழமுதிர்ச்சோலை. 9ஆம் சிறப்பு, நம்மளுடைய படைவீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா விபூதியாகவோ சரி இல்ல வந்து நம்மளைய வந்து சந்தனமாகவும் சரி பன்னீரில விபூதி அபிஷேகம் செஞ்சு நமக்கு வந்து பன்னீரில விபூதி பிரசாதமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நவபாஷண சிலையில இருந்து வர அந்த சிரசுல இருந்து வரக்கூடிய பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும், நம்ம உடல்ல வந்து இருக்கிற நோய்கள் வந்து தீரும் தான் சொல்லப்படுது. சோ பெரிய மருத்துவமனை அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து கோவில் தான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து அங்க பொக்கிஷமா பாதுகாத்து அங்க வந்து பாரபட்சம் இல்லாம எல்லா பக்தர்களும் வந்து பயனடையும், எல்லா மக்களும் அதை கொண்டு போய் சேரணும் தான் ஆரம்ப காலத்துல கோவில்கள்ல இந்த மாதிரி மூலிகைகளை வந்து தீர்த்தமா வந்து பிரசாதமா வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இப்ப எப்படியோ பிடிச்சவங்களுக்கும் விவிஐபிங்களுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபட்டாலும் ஆரம்ப காலத்துல முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயம் எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு வியாதியாக உருவாகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எல்லோருமே வந்து பாதிக்கப்படக்கூடிய இந்த நோய்க்கு அங்க ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த மூலிகை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டுக்குள்ள வரும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அருமருந்து தரக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் பழமுதிர்ச்சோலையில வீற்றிருந்து நம்மளுடைய நோய்களையும் வந்து தீர்க்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அங்க செஞ்சிருக்காரு. அது எப்படி வியாபார பொருளா மாறி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து முன்னோர்கள் செஞ்சது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் செஞ்சாங்க. நம்ம தான் அதை மாத்தி நம்ம வந்து கெடுதலை வந்து உண்டாக்கிக்கிட்டோங்கிறதான் நிதர்சனமான உண்மை. 10ஆம் சிறப்பு நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரொம்ப ரொம்ப அந்த மரம் வந்து இன்னமும் அந்த இடத்துல வந்து இருக்கு, பழமுதிர்ச்சோலையில இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னமுமே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதை கூட நான் வந்து இதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. என்ன சிறப்பு அப்படின்னா அவ்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதியமான் வந்து தன்னுடைய உள்ளங்கையில வந்து நெல்லிக்கனியை வந்து கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற நெல்லிக்கனி அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி முருகப்பெருமான் ஔவையோருடைய அந்த சின்ன ஆணவத்தை வந்து அடக்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்து திருவிழாவில் வந்து பண்ணாரு. அது என்ன அப்படின்னா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொல்லி கேட்டு ஔவையாருக்கு நாவல் பழத்தை வந்து வணங்கின ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல இந்த நாவல் மரமும் இன்னமும் இருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐப்பசி மாசங்கள்ல வந்து நாவல் பழம் அதாவது பழுக்காது. ஆனா இந்த பழமுதிர்ச்சோலையில மட்டும் அந்த நாவல் மரம் வந்து இந்த நாட்கள்ல பழுத்து தொங்குது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த நாவல் மரம் ஔவையாருடன் முருகன் நடத்திய அந்த திருவிளையாடல் வந்து இந்த மேல வந்து போட்டோ வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்க. இன்னமும் அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு முன்னாடியே அந்த மரத்தோட கிளைகள் வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
11ஆம் சிறப்பு இதுக்கு வந்து ஒரு பரிகார தலமாவும் கருதப்படுது. எதுக்காக அப்படின்னா திருமணம் பரிகார தலமா வந்து கருதப்படுது. நிறைய பேருக்கு இப்ப இருக்கவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, திருமணம் ஆகல, வயசு ஆனாலும் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க இருக்க அறுபடை வீட்டுல இருக்க முருகன் மட்டும்தான் மூலஸ்தானத்திலேயே வந்து வள்ளி தெய்வானையோட, அதாவது அறுபடை வீடுகள்ல மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானுடைய வந்து தம்பதியரா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே படை வீடு இந்த பழமுதிர் சோலை தான். அதனால இங்க வந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொன் பொருள் இதெல்லாம் மட்டும் இல்ல, திருமணம் உடனே நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த அற்புதமான தலத்துக்கு யாருக்கெல்லாம் திருமண தோஷம் இருக்கு, திருமணம் வந்து ஆகலன்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் வந்து இந்த கோவில்ல வந்து நல்லபடியா வந்து நம்மளுடைய வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான வேண்டி வரம் பெறுங்க, நல்லதே நடக்கும். 12ஆம் சிறப்பு எல்லா கோவிலையும் நடக்கிற மாதிரி, எல்லா கோவிலும் இல்ல, திருத்தணியை தவிர மற்ற 5 படைவீடுகளையும் சிறப்பாக நடக்கக்கூடிய சூரசம்ஹார விழா இந்த பழமுதிர்ச்சோலை நல்லபடியா நடக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா கருதப்படுது. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா முருகன் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கருணையை வந்து நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பரிகார தலமாவும் வந்து பாத்தீங்கன்னா 6 படை முருகன் வந்து காட்சி தராரு. இந்த படை வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா திருமண தோஷத்தை வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளா இங்க வந்து காட்சி தராரு. அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான நல்லபடியா வணங்கி வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா சுகவாழ்வு அடையணும்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டிக்குவோம். இந்த 12 சிறப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த 6 நாட்களும் 6 படைவிழாவை பத்தின சிறப்புகளை எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன். பூஜை வீடியோ வந்து ரொம்ப காட்டாம நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து காட்டுறதுங்கிறது இந்த வருஷம் எனக்கு வந்து தோணுச்சு. இது எப்படி இருந்தது, இந்த வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பாக்குறாங்களோ இல்லையோ, ஏன் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வியூஸ் என்ன அவ்வளவா போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, முருகனுக்கு கந்த சஷ்டியில நான் வந்து இப்படிதான் வந்து என்னோட நன்றியை வந்து செலுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாக்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. நன்றி, வணக்கம்.